இந்த பொண்ணு லேட் நைட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு கார்ல வந்து உட்காந்துருக்கா. பார்த்தா தூரத்துல இருந்து யாரோ இந்த பொண்ணுக்கு கை காட்டிட்டு இருக்காங்க. பார்க்க ரொம்பவே பயமா இருக்கனால இந்த பொண்ணு தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு யாரோ எனக்கு கை காட்டுறாங்கன்னு மெசேஜ் பண்றா. ஒன்னும் பயப்படாத, அது உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா தான் இருப்பான். அவனுக்கு இதே தான் வேலை. நீ எங்க போற எதுக்கு போறன்னு பாத்துக்கிட்டே தான் இருப்பான். நீ கண்டுக்காம வீட்டுக்கு வான்னு மெசேஜ் வருது. இந்த பொண்ணு மெசேஜ் பார்த்து சிரிச்சுக்கிட்டே போன் வச்சுட்டு நிமிந்து பாக்குறா. பார்த்தா அங்க நின்றுட்டு இருந்தவங்கள காணோம். யாரு எங்க போனோம் நமக்கு என்ன, நாம வீட்டுக்கு போயிடலான்னு இந்த பொண்ணு வேகமா வீட்டுக்கு வந்துடா. ஆனா வெளியே எந்த சத்தம் கேக்குது. ஜன்னல் வெளியே எட்டி பாக்குறா, யாருமே இல்ல. எல்லாம் நம்ம மன பிரம்மா தான் அப்படின்னு இந்த பொண்ணு பிரஷ் பண்ணிட்டு தூங்கலான்னு போறா. மறுபடியும் யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. நம்ம பெட்ரூம் கதவை யாரா தட்டுறதுன்னு வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்ல. வீட்டுல யாருமே இல்ல. அப்புறம் யார் நம்ம பெட்ரூம் கதவை தட்டிருப்பா அப்படின்னு இந்த பொண்ணு யோசிச்சு இருக்கும் போது ஜன்னலுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு கை வர மாதிரி இருக்கு. முன்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. ஆனா இந்த பொண்ணுக்கு தெரியாது அவளுக்கு பின்னாடிதான் அந்த கருப்பு கை இருக்குன்னு. அது தெரியாம அந்த பொண்ணு ஜன்னலை சாத்திட்டு வந்து முதல்ல தூங்கலான்னு தூங்குறா. ஆனா இவ லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த உருவம் வந்து இந்த பொண்ணை ஒரே போட்டா போட்டு தெளிச்சு